பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடர்ச்சியான எமது அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் சந்திக்கிறோம். அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலையின் இரண்டாவது பாகத்தில் இந்த பாடம் தொடர்கிறது. பாடத்துடைய தலைப்பு அஹ்வாலு பினாயில் அம்ரி, ஏவல் வினையை மபினியாக்குவதனுடைய நிலைமைகள். ஏவல் வினை மபினியான செயல்களில் வினை சொற்களில் உள்ளதாகும். எனவே ஏவல் வினையை மபினியாக்குவதனுடைய நிலைமைகளை பற்றி இந்த பாடத்தில் நாங்கள் பேச இருக்கிறோம். அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலை நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லாவிட்டால் ஆன்லைனிலிருந்து இந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அல் அம்சிலத்து, உதாரணங்கள். நல்திஃப் அஸ்னானக பாதல் அக்லி, சாப்பிட்டதன் பிற்பாடு உமது பற்களை சுத்தப்படுத்து. தமஹல் ஃபி செய்ரிக்க, உமது நடையிலே நிதானமாக இரு. இஸ்தமே நுஸ்ஹத் தபீபி, வைத்தியரின் உபதேசத்தை செவியேற்பீராக. இஸ்தாய்கில்ன முபக்கிராத்தின், நீங்கள் பல பெண்கள் நேர காலத்துடன் விழித்தெழும்புங்கள். அஜித்ன தபுஹத் ஆமி, உணவு சமைப்பதை நல்ல முறையில் செய்யுங்கள், அதாவது நல்ல முறையில் உணவை சமையுங்கள் என்று சொல்வதாகும். அடுத்ததாக ஹதிப்ன அவுலாத குன்ன, உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்க பயிற்சி அளியுங்கள், நீங்கள் பல பெண்கள். தஜன்னபன்ன அல் மிசாஹ் அல் கசீர, அதிகமாக பரிகாசம் செய்வதை நிச்சயமாக நீயுரான் தவிர்ந்து கொள். ஆஷிரன்ன இஹ்வானக பில் மாரூபி, உமது சகோதரர்களை நல்ல முறையில் நிச்சயமாக நீ பழகிக்கொள், நீயுரான் பழகிக்கொள். உஹ்ருஜ் அன்ன இலல் ஹுகூலி, வயல்களை நோக்கி நீ நிச்சயமாக நீயுரான் வெளியேறி செல்லு. இஹ்ஃபலன் அஹதஸ் சதீகி, நண்பனுடைய உடன்படிக்கையை நிச்சயமாக நீயுரான் பாதுகாத்துக்கொள். அஹ்சினன் இலன் நாசி, மக்களுக்கு நிச்சயமாக நீயுரான் உபகாரம் செய். அவுகிதன் மிஸ்பாஹக, உமது விளக்கை நிச்சயமாக நீயுரான் எரியவை, பத்தவை. அல்கி ஷபகத்தை ஆசையாது, வேட்டைக்காரனே வலையை போடு, வலையை வீசு. உது தபீப, நீயுரான் மருத்துவரை அழைப்பாயாக, அழைக்கவும். தஹர்ர சிதுக்க ஃபீமா தகுலு, நீ சொல்லக்கூடியவற்றில் உண்மையை அதிகமாக தேடிக்கொள். இஃப்தஹா நவாஃபிதல் ஹுஜரதி, அறையுடைய ஜன்னல்களை நீங்கள் இரு ஆண்கள் திறக்கவும். நீங்கள் இரு ஆண்கள், நீங்கள் இரு பெண்கள் என்ற இரண்டு பாலாருக்கும் அதனை பாவிக்கலாம். அக்ரிமா லுயூஃபகுமா, உங்களுடைய விருந்தாளிகளை நீங்கள் இருவர் கண்ணியப்படுத்துங்கள். ஒஹுசுசா ஷஜரத்த அந்நபுக்கி, அந்நபுக் என்ற மரத்தை நீங்கள் இருவர் அசையுங்கள். அந்நபுக் என்ற மரத்துடைய சரியான தமிழ் பொருளை யாராவது நீங்கள் தேடி பெற்றுக்கொண்டால் எமக்கு அறிவியுங்கள். அது ஒரு வகையான மரம். இஜ்மாவு சமரல் புஸ்தானி, தோட்டத்துடைய பழங்களை ஒன்று சேருங்கள். இஸ்தஹிம்மு ஃபின் நஹரி, நதியிலே நீங்கள் பல ஆண்கள் குளிக்கவும். உஹ்ருஜு இலல் ஹுகூலி, வயல்களை நோக்கி நீங்கள் வெளியேறுங்கள். ரத்திபி அசாசல் ஹுஜரதி, அறையுடைய பொருட்களை நீ ஒரு பெண் ஒழுங்குபடுத்து. அகலிக்கி பாபத்தாரி, வீட்டுடைய கதவை நீ ஒரு பெண் மூடு. இஹ்ஃபலி தர்சகி, உமது பாடத்தை நீ ஒரு பெண் மனனம் செய். அல் பஹ்சு, விளக்கம். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், ஃபியாலுல் அம்ர், ஏவல் வினையுடைய பல சொற்கள் இந்த
24 வாக்கியங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நல்லிஃப், தமஹல், இஸ்தமிய, இஸ்தைக்கில்ன, அஜித்ன, ஹதிப்ன, தஜன்னபன்ன, ஆஷிரன்ன, உஹ்ருஜன்ன, இஹ்ஃபதன், அஹ்சினன், அவுகிதன், அல்கி, உதுஉ, தஹர்ர, இஃப்தஹா, அக்ரிமா, உஹ்ஸுஸா, இஜ்மஉ, இஸ்தஹிம்மு, உஹ்ருஜு, ரத்திபி, அக்லிகி, இஹ்ஃபதி போன்ற இந்த ஏவல் வினைகளை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கியங்களிலே அல் பஹ்சு விளக்கம். அரஃப்னா ஃபீமா சபக, முந்தியதில் நாம் அறிந்தோம். அன்னாஃப் ஆலல் அம்ரி, ஏவல் வினைகள், நிச்சயமாக ஏவல் வினைகள், குல்லஹா, அவை அனைத்துமே மபனியத்துன், மபனியானதாகும். முந்தைய பாடத்தில் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாங்கள் அல் ஃபியாலுல் மாதி, இறந்த கால வினைச்சொல் அனைத்தும் மபனி என்று சொன்னோமோ, அவ்வாறே ஃபியாலுல் அம்ர், ஏவல் வினையும் மபனி ஆகும். அதனுடைய இறுதி எந்த கட்டத்திலும் மாற்றம் அடையாது, ஒரே நிலையில் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்ல வருகிறோம். வலாக்கின்னா நுரீது, என்றாலும் நாம் நாடுகிறோம், அந்நாரிஃப ஃபி ஹாதத் தர்சி, இந்த பாடத்தில் நாங்கள் அறிய நாடுகிறோம். அஹ்வால பினாயிஹா, அந்த அஃபாலுல் அம்ர், அவை மபனியாக்கப்படுவதனுடைய நிலைமைகள், அந்த அஃபாலு அல் அம்ரி, ஏவல் வினையுடைய அவை மபனியாக்கப்பட்டதனுடைய நிலைமைகளைத்தான் இந்த பாடத்தில் அறிய விரும்புகிறோம். இதில் மிக கவனமாக இருங்கள். ஏவல் வினையுடைய மபனியாக்கப்பட்டதனுடைய நிலைமைகளைத்தான் நாங்கள் அறிய பார்க்கிறோம். இல்லை அஜ்லிதாலிக்கு, அதனால தான் நதஅம்மலு அல் அம்சிலத சித்தத்தல் ஊலா, முதல் 6 வாக்கியங்களை நாங்கள் கவனிப்போம். முதல் 6 வாக்கியங்கள் என்று சொன்னால் நல்லிஃப், தமஹல், இஸ்தமிய, இஸ்தைக்கில்ன, அஜித்ன, ஹதிப்ன போன்றவைகள், அந்த சொற்களை உள்ளடக்கிய 6 வாக்கியங்கள். ஃபனரா, ஆகவே நாம் காணுவோம், அஃபாலல் அம்ரி, ஏவல் வினைகளை, சலாசத்தில் ஊலா, முதல் 3 வாக்கியங்களிலே, மின்ஹா, அவற்றில் சஹிஹத்துல் ஆஹிரி, இறுதி சஹிஹானவைகள் இருக்கின்றன. வலம் எத்தசில் பிஹா ஷெய்உன், அவற்றுடன் எதுவும் சேர்ந்து வரவில்லை. அந்த முதல் 6 வாக்கியங்களை கவனித்தால் அவற்றில் முதல் 3 வாக்கியங்களிலே நல்லிஃப், தமஹல், இஸ்தமிய, அந்த சொற்களை உள்ளடக்கிய 3 அந்த உதாரணங்களிலே அந்த சொற்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் கடைசியிலே எந்த ஒன்றும் அவற்றுடன் சேர்ந்து வரவில்லை. வனராஹா, அவற்றை நாம் காணுகிறோம். ஃபி சலாசதி அசானியத்தி, 2வது 3 உதாரணங்களில் காணுகிறோம். முத்தசிலத்தன் பினூனி அந்நிஸ்வதி, பல பெண்களை குறிக்கக்கூடிய நூனுடன் சேர்ந்ததாக 2வது 3 உதாரணங்களில் நாங்கள் காணுகிறோம். இவைகள் இஸ்தைக்கில்ன, அஜித்ன, ஹதிப்ன போன்ற உதாரணங்களில். அடுத்ததாக வைதா தஅம்மல்ன அவாஹிர ஹாதிஹில் அஃபாலி சித்ததி, இந்த 6 வினை சொற்களுடைய இறுதிகளை நாம் கவனித்தால் வஜத்நாஹா சாக்கினத்தன், அவற்றை சுக்கூன் பெற்று கொண்டதாக காணுகிறோம். நீங்கள் தெளிவாக அவற்றை காணலாம். அந்த 1வதிலிருந்து 6வது வரைக்கும் உள்ள சொற்கள், அந்த ஒவ்வொரு சொல்லுடைய இறுதி எழுத்தும் சுக்கூன் பெற்றிருக்கிறது. இஸ்தைக்கில்ன என்ற சொல்லை எடுத்தாலும் கூட அந்த நூனை விட்டு நீங்கள் பார்த்தால் அந்த லா என்ற சொல் சுக்கூன் பெற்றிருக்கிறது. அதுதான் அந்த சொல்லுடைய இறுதியாகும். வகதாலிக ஆஹிரு குல்லி ஃபியாலின், வகதாலிக ஆஹிரு குல்லி ஃபியாலின், அவ்வாறே ஒவ்வொரு வினைச்சொல்லுடைய இறுதியும் எஜியு அலா யஹதா அஸ்ஸூரத்தைனில் முத்தகத்திம தைனி, அதாவது அந்த முந்திய 2 வடிவங்களில் ஏதாவது ஒன்றில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபியாலுடைய இறுதியும் அவ்வாறு தான் இருக்கும்.
சுக்கூன் பெற்றதாக இருக்கும். வபின் தாலிக அதிலிருந்து நாங்கள் அறிகிறோம் அன்ன ஃபியலல் அம்ரி யுபுனா அல சுக்கூனி ஃபி ஹாத்தைனில் ஹாலத்தைன் இந்த ரெண்டு நிலைமைகளிலும் ஏவல் வினை சுக்கூனின் மீது மபுனியாக்கப்படும். வைதா தாம்மல்னல் அம்சிலத்த சித்தத்த தானியத்தை இரண்டாவது 6 உதாரணங்களை நாங்கள் கவனித்து பார்த்தால் வஜதுனா ஃபாலல் அம்ரி ஃபிஹா அவற்றிலே அந்த உதாரணங்களிலே ஏவல் வினைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கதித்தசல ஆஹிரு குல்லி மின்ஹா பினூனின் ததுல்லு அலா தக்வியத்தில் ஃபியாலி வ தௌகீதிஹி வினை சொல்லை தக்வியத் பலப்படுத்துவதற்கு தௌகீதிஹி அதை உறுதிப்படுத்துவதை சுட்டி காட்டக்கூடிய நூனுடன் அவற்றிலுள்ள ஒவ்வொன்றுடைய இறுதியும் சேர்ந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றும் சம்மா ஹாதிஹின் நூன தௌகீதி இந்த நூனுக்கு தௌகீதுடைய நூன் என்று பெயர் சொல்லப்படும். வஹிய அந்த நூன் இம்மா சகீலத்துன் ஒன்றரிக்கில் அந்த கனமான நூனாக இருக்கும். ஒய்மா ஹஃபீஃபத்துன் அல்லது லேசான நூனாக இருக்கும். சகீலா என்றால் சத்து வைக்கப்பட்டது, ஹஃபீஃபா என்றால் சத்து வைக்காமல் சுக்குன் பெற்று வரக்கூடியது. அலா நஹ்வி மாத்தரா ஃபில் அம்சிலத்தி உதாரணத்திலே நீ காண்பதை போல. உதாரணத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவது 6 உதாரணங்களிலே தஜன்னபன்ன ஆஷிரன்ன உஹ்ருஜன்ன இந்த பகுதிகளில் சகிலா அதாவது கனமான ஷத்து வைக்கப்பட்ட நூன் வந்திருக்கிறது ஃபேலுல் அம்ருடைய கடைசியிலே. அதனை அடுத்து எஹ்ஃபலன் அஹ்சினன் அவுகிதன் போன்ற உதாரணங்களிலே ஹஃபீஃபா அதாவது லேசான நூன் அதாவது சுக்கூன் பெற்றுக்கொண்ட நூன் வந்திருக்கிறது. இந்த 2 வகையான நூன்களுடைய நோக்கமும் அந்த செயல் அந்த ஃபியலை பலப்படுத்துவதுதான், உறுதிப்படுத்துவதுதான். தஜன்னபன்ன நிச்சயமாக நீரான், தவிர்ந்து கொள் நிச்சயமாக என்ற அர்த்தத்தை அந்த தவிர்ந்து கொள்ளுதலுடன் இணைப்பதாகும். எஹ்ஃபலன் நிச்சயமாக நீரான் பாதுகாத்தலை அந்த நூன் உறுதிப்படுத்துகிறது. அடுத்ததாக இன்னொரு விடயம்தான் வைதா ததப்பர்னா நாங்கள் கவனித்தால் அவாஹிர் அஃபாலில் அம்ரி பிஹாதிஹில் அம்சிலத்தி சித்ததி இந்த 6 உதாரணங்களில் உள்ள ஏவல் வினைகளுடைய இறுதிகளை கவனித்தால் வஜத்னாஹா மஃப்தூஹத்தன் அவற்றை ஃபத்து செய்யப்பட்டதாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஃபத்து செய்யப்பட்டதான் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். தஜன்னபன்ன எஹ்ஃபலன் என்று ஃபத்து செய்யப்பட்டுதான் இருக்கிறது. நூனை விட்டு நீங்கள் பார்க்க வேண்டும். வகதாலிகல் ஹாலு ஃபி ஜமீ அவாஹிரி அஃபாலில் அம்ரில் முத்தஸ்லதி பிஹாதி நூனி இந்த நூனுடன் சேர்ந்து வரக்கூடிய ஏவல் வினைகளுடைய அனைத்து அந்த இறுதிகளிலும் இவ்வாறு தான் நிலைமை. மிக தெளிவாக நீங்கள் ஃபத்து செய்யப்பட்டிருப்பதை காணலாம். நிச்சயமாக என்ற அர்த்தத்தை கொடுப்பதையும் காணலாம். ஒபின் தாலிக நஅலமு அதனால் நாங்கள் அறிவோம் அன்ன ஃபியலல் அம்ரி ஏவல் வினை நிச்சயமாக ஏவல் வினை யுபுனா அலல் ஃபத்திஹி ஃபி ஹாதிஹில் ஹாலி இந்த நிலைமையிலே ஃபத்தின் மீது மப்னியாக்கப்படும். அதாவது இந்த சகீலா அல்லது ஹஃபீஃபாவுடைய நூன் சேர்ந்து வரும் பொழுது வைதா தஅம்மல்னா அஃபாலல் அம்ரி ஃபில் அம்சிலத்தி சலாசத்தி தாலியத்தி அடுத்து வரக்கூடிய 3 உதாரணங்களில் உள்ள ஏவல் வினைகளை நாம் கவனித்து பார்த்தால் வஹிய அல்கி வதுஉ வ தஹர்ர அல்கி என்ற சொல், உதுஉ என்ற சொல், தஹர்ர என்ற சொல் இவற்றையெல்லாம் நாங்கள் கவனித்து பார்த்தால் வஜதுனா ஆஹிர குல்லி மின்ஹா அவற்றில் இருந்து உண்டான ஒவ்வொன்றுடைய இறுதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஹர்ஃப இல்லத்தின் இல்லத்துடைய ஹர்ஃபாக. இல்லத்துடைய ஹர்ஃப் என்றால் வாய் என்று நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். வாய், வாவு, அலிஃப், யா ஆகிய 3 எழுத்துக்களை கொண்ட அந்த சொல் மனப்பாடமிடுவதற்கு லேசிக்காக சொல்லப்படுகிறது வாய் என்பதாக. இந்த 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று கடைசியில் வந்தால் அது மோத்தல் என்று சொல்வார்கள்.
இவற்றுக்கு ஹுரூஃபு இல்லா என்று சொல்வார்கள். எனவே ஹர்ஃபு இல்லா அவற்றுடைய கடைசியில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஹர்ஃபு இல்லா வந்திருக்கிறது மஹதூஃபன், நீக்கப்பட்டதாக. ஹர்ஃபு இல்லா இருக்கிறது ஆனால் நீக்கப்பட்டதாக. பிதலீலி ஆதாரத்துடன் லுஹூரி தாலிக்கல் ஹர்ஃபி, அந்த எழுத்து வெளிப்படும் ஆதாரத்துடன் ஃபில் மாதி வல் முதாரியை, இறந்த காலம் நிகழ்காலம் போன்றவற்றிலே அந்த இல்லத்துடைய ஹர்ஃப் வெளிப்படுகிறது என்ற ஆதாரத்துடன் நாங்கள் சொல்கிறோம் அவற்றுடைய இறுதியில் ஹர்ஃபு இல்லா இருக்கிறது என்று. நீங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஹர்ஃபு இல்லா இல்லை. இப்போ நீங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது அல்கி, உது, தஹர்ர போன்றவற்றில் ஹர்ஃபு இல்லாவை நீங்கள் காண முடியாது. ஆனால் மாதியிலே அல்கா என்று காணலாம். அதே போன்று அந்த உது என்பதிலே அதனுடைய மாதியை நீங்கள் தஆ என்று காணலாம். தஹர்ர என்பதில் தஹர்ரா என்று அவற்றுடைய கடைசியிலே அலிஃப் இருப்பதை நாங்கள் காண முடியும். எனவே அங்கு ஹர்ஃபு இல்லா நீக்கப்பட்டிருக்கிறது, ஹதுஃபு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஃபியல் அம்ருடைய கட்டத்தில் தெளிவான விடயம். வஃபி முலாரிஹா, மேலும் அவற்றுடைய முலாரியிலும் அந்த ஹர்ஃப் வெளிப்படும் ஆதாரத்துடன் முலாரியிலும் வெளியாகும். யுல்கி வயது வயதஹர்ரா என்று வெளியாகிறது. ஃபஹிய இதன், ஆகவே அவை அஃஆலு, அந்த நேரத்தில், இதன் என்றால் அந்த நேரத்தில் அஃஆலு அம்ரின் மோத்தல்ல துல் அவாஹிரி, இறுதி மோத்தல்லான ஏவல் வினைகளாகும். இறுதிகள் மோத்தல்லான ஏவல் வினைகளாகும். இறுதி மோத்தல்லாக அவைகள் இருக்கின்றன. வைதா தத்தப்பானா ஜமியா அஃபாலில் அம்ரில்லதி மின் ஹாதன் நௌஇ, இந்த வகையில் உள்ள ஏவல் வினைகள் அனைத்தையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் வஜதுனாகா, அவற்றை கண்டுகொள்வோம் அல்லது பெற்றுக்கொள்வோம். ஐதன், மீண்டும் மஹதூஃபத்தல் அவாஹிரி, இறுதி நீக்கப்பட்டதாக. இறுதியிலே அந்த இல்லாவுடைய ஹர்ஃப் இல்லாமல் தான் இவற்றை போன்ற எல்லா ஏவல் வினைகளிலும் இறுதிகளுடைய நிலைமைகளை நாங்கள் காணலாம். வைதா பஹஸ்னா ஃபி சபபி ஹாதல் ஹத்ஃபி, இந்த நீக்குதலுக்கான காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் லம் நஜித் சிவல் பினாயி, மபனியாக இருப்பதை தவிர வேறு எந்த ஒரு காரணத்தையும், சபபன் வேறொரு காரணத்தையும் நாங்கள் லம் நஜித் பெறமாட்டோம். வமின் தாலிக, அதனால் நஹ்குமு, நாங்கள் தீர்ப்பு செய்வோம், அன்ன ஃபியல் அம்ரி, நிச்சயமாக ஏவல் வினை, ஃபி மிஸ்லி ஹாதில் அம்சிலத்தி சாபிகதி, இந்த முந்திய உதாரணங்கள் போன்றவற்றிலே உள்ள ஏவல் வினை, யுபுனாலா ஹர்ஃபி ஹர்ஃபில் இல்லத்தி, இல்லத்துடைய ஹர்ஃபை நீக்குவதில் மபனியாக்கப்படும். அந்த இறுதியிலே அந்த ஹர்ஃபில் இல்லாவை நீக்கப்படும். அடுத்ததாக வைதா நலர்னா இலா அஃபாலில் அம்ரி ஃபி பக்கியத்தில் அம்சிலத்தி, மீதமான உதாரணங்களிலே ஏவல் வினைகளை நாம் பார்த்தால் நரா காண்போம், அன்னஹா இத்தசலத் மர்ரத்தன் பி அலிஃபின், சேர்த்து வாசிக்கும் பொழுது அன்னஹத்தசலத் மர்ரத்தன் பி அலிஃபின் ததுல்லு அலஸ்னைனி, அதாவது ஒருவிடுத்தம் இரு ஆண்களை சுட்டி காட்டக்கூடிய அலிஃபுடன் அவை சேர்ந்து வந்திருக்கின்றன. ஓ மர்ரத்தன் பி வாவின் ததுல்லு அலா ஜமாத்தி துகூரி, இன்னொரு விடுத்தம் அந்த அஃபாலுல் அம்ரு ஏவல் வினைகள் பல ஆண்கள் கூட்டத்தை சுட்டி காட்டக்கூடிய வாவுடன் சேர்ந்து வந்திருக்கின்றன. வௌஹுரா, மற்றொரு தடவை பியாயின் ததுல் அலா வாஹிதத்தின் முஹாத்தபத்தின், அதாவது முன்னிலையில் உள்ள ஒரு பெண்ணை சுட்டி காட்டக்கூடிய யாவுடன் சேர்ந்து வந்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். வபிர் ருஜூஇ இலா முதாரி குல்லி ஃபியலி மின் ஹாதிஹில் அஃபாலி, இந்த வினை சொற்களில் உள்ள ஒவ்வொரு வினை சொற்களுடைய முலாரியை நாங்கள் மீண்டு பார்ப்பதன் மூலம் நரா காணுகிறோம், பிஹி நூனன், அதில் நூனை நாங்கள் காணுகிறோம். ஒவ்வொரு அந்த வினை சொல்லிலும் நூனை காணுகிறோம். இது நகூலு, நாங்கள் சொல்லும் நேரத்தில் யஃப்தஹானி வயஜுமவுன வ துரத்திபீன என்று அந்த முலாரிகளில் நூன் வருவதை பார்க்கிறோம்.
வலாக்கின்ன ஹாதிஹின் நூன என்றாலும் இந்த நூன் லா தூஜது காணப்பட மாட்டாது ஃபி அஃபாலில் அம்ரி ஏவல் வினைகளிலே அல் முத்தசிலத்தி வில் அலிஃபி அவில் வாவி அவில் யாய் அலிஃப் வாவு யாவுடன் சேர்ந்து வரக்கூடிய ஏவல் வினைகளிலே அவை காணப்பட மாட்டாது, அந்த நூன் காணப்பட மாட்டாது. வலாக்கின்ன ஹாதிஹின் நூன லா தூஜது என்றாலும் இந்த நூன் காணப்பட மாட்டாது ஃபி அஃபாலில் அம்ரில் முத்தசிலத்தி வில் அலிஃபி அவில் வாவி அவில் யாய். வலிதாலிக்கு அதனால தான் யுகாலு சொல்லப்படும் இன்ன ஃபேலல் அம்ரி ஃபி ஹாதிஹில் அஹ்வாலி சலாத்தி மபனியுன் அலா ஹதுஃபின் நூனி, நிச்சயமாக ஏவல் வினை இந்த மூன்று நிலைமைகளிலும் நூனை நீக்குவதில் மபனியாக்கப்பட்டுள்ளது, அமைக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் அதாவது சொல்லப்படும் யுகாலு என்றால் சொல்லப்படும். எனவே நாங்கள் இந்த அல்பஹ்ஸுக்கு பின்னால் இந்த வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பந்தியிலும் உள்ள வாக்கியங்களை நீங்கள் கவனமாக விளங்கி அந்த உதாரணங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். சாராம்சமாக அல் காயிதத்து சாதிசத்து வசலாசூன 36வது விதி இபுனா ஃபேலுல் அம்ரி ஏவல் வினை மபனியாக்கப்படும் அலஸ் சுகூனி சுக்கூன் மீது மபனியாக்கப்படும் இதா கான சஹீஹல் ஆஹிரி இறுதி சஹீஹானதாக இருந்தால், அதாவது வாய் என்ற சொல்லில் உள்ள வாவ் அலிஃப் யா ஏதாவது ஒன்று சொல்லுடைய இறுதியில் வராமல் விட்டால் அதுக்கு சஹீஹுல் ஆஹிர் என்று சொல்லப்படும். அப்படி வருமாக இருந்தால் ஃபேலுல் அம்ர் ஏவல் வினை சுக்குன் மீது மபனியாக்கப்படும். வலம் இத்தசில் பிஹி ஷெய்வுன் மேலும் சஹீஹுல் ஆஹிராக இருந்து இறுதியில் எந்த ஒரு வஸ்துவும் சேராமல் இருக்க வேண்டும். அதாவது வலம் இத்தசில் பிஹி என்றால் அந்த அதுடன் அந்த ஃபேலுல் அம்ருடன் ஏதாவது சேர்ந்து வராமல் இருந்தால், வலம் எத்தசில் பிஹி என்றால் அதுடன் என்றால் அந்த இறுதியை சொல்லலாம், அந்த இறுதியுடன் எந்த ஒரு வஸ்துவும் சேர்ந்து வராமல் இருக்கவும் வேண்டும். வகதாலிக இதத்தசலத் பிஹி நூனுன் நிஸ்வதி, அப்படித்தான் நூனுன் நிஸ்வா பல பெண்களை குறிக்கக்கூடிய நூனும் அதுடன் சேர்ந்து வருமாக இருந்தால் அப்படித்தான், அதாவது ஃபேலுல் அம்ர் சுக்குன் மீது மபனியாக்கப்படும். எனவே நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். யுபுனா ஃபேலுல் அம்ரி அல சுக்கூனி இதா கான சஹீஹல் ஆஹிரி வலம் எத்தசில் பிஹி என்றால் அந்த ஃபேலுல் அம்ரில் உங்களுக்கு லமீரை மீட்டலாம். சஹீஹுல் ஆஹிராக இருந்து அந்த ஃபேலுல் அம்ருடன் எதுவும் சேராமல் இருந்தால் சுக்குன் மீது மபனியாகும். அதே போன்றுதான் நூனுன் நிஸ்வா சேர்ந்து வந்தாலும் அதே நிலைமைதான், அதாவது சுக்குன் மீது மபனியாக்கப்படும். வயுபுனா அலல் ஃபத்துஹி மேலும் அந்த ஃபேலுல் அம்ர் ஃபத்துஹி மீது மபனியாக்கப்படும். இது தசலத் பிஹி நூனு தௌகீதி தௌகீதுடைய உறுதிப்படுத்துவதற்கு வரக்கூடிய நூன் சேர்ந்து வந்தால். வயுபுனா அலா ஹர்ஃபி ஹர்ஃபில் இல்லத்தி இல்லத்துடைய ஹர்ஃபை நீக்குவதன் மூலம் மபனியாக்கப்படும். இதா கான மோத்தல் ஆஹிரி இறுதி மோத்தல்லாக அந்த ஃபேலுல் அம்ர் இருந்தால். வைபுனா அலா ஹதுஃபின் நூனை நீக்குவதன் மீது மபனியாக்கப்படும். இதத்தசரத் பிஹி அலிஃப் ஹுஸ்னைனி அவ்வாவு ஜமாத்தின் அவ் யாவ் முஹாத்தபத்தின் அந்த இரு ஆண்களை குறிக்கக்கூடிய அலிஃப் அல்லது பல ஆண்களை குறிக்கக்கூடிய வாவ் அல்லது முன்னிலையில் உள்ள ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய யா அந்த அதுடன் சேர்ந்து வந்தால் ஹதுஃபுன் நூனை நீக்குவதன் மீது மபனியாக்கப்படும். இவைகளை அனைத்து உதாரணங்களிலும் நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள். இந்த அல்பஹ்ஸில் விளக்கத்திலும் கூட இது சொல்லப்பட்டது. அடுத்ததாக தம்ரீன்களுக்கான வழிகாட்டல். தம்ரீனுன் அவ்வல் முதலாவது பயிற்சி. ஐயன் ஃபில் இபாரத்தில் ஆத்தியத்தி அஃபாலல் அம்ரில் மபனியத்த அலஸ் சுக்கூனி, அதாவது ஏவல் சுக்கூன் மீது மபனியாக்கப்பட்ட ஏவல் வினைகளை பின்வரக்கூடிய வாசகத்தில் குறிப்பிடு. வல் மபனியத்த அலல் ஃபத்ஹின் மீது மபனியாக்கப்பட்ட வல் மபனியத்த அலா ஹதுஃபில் ஆஹிரி இறுதியை நீக்குவதன் மீது மபனியாக்கப்பட்ட வினை அஃபாலுல் அம்ர் ஏவல் வினைகளை குறிப்பிடு. வதுகுரி சபப ஃபி குல்லி ஹாலின் ஒவ்வொரு நிலைமையிலும் காரணத்தையும் குறிப்பிடு. ரெண்டு விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த அஃபாலுல் அம்ருடைய
பல நிலைமைகள் சுக்குன் மீது அல்லது ஃபத்தஹின் மீது அல்லது ஹதுஃபுல் ஆஹிர் இறுதியை நீக்குவதன் மீது மபனியாக்கப்படக்கூடிய நிலைமைகளை குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக வதுகுரி சபப ஃபி குல்லி ஹாலின், ஒவ்வொரு நிலைமையிலும் காரணத்தையும் குறிப்பிட வேண்டும். இந்த இபாரத்திலே வந்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இதா ஜாரக சதீகுன், யாராவது ஒரு நண்பன் உன்னை சந்தித்தால், ஃபல்கஹு பில் பிஷ்ரி, புன்முறுவலுடன் அவனை நீ சந்தி. வபாலிக் ஃபி இக்ராமிஹி, அவனை கண்ணியப்படுத்துவதில் அதிகமாக இரு, அதாவது அதிகமாக அவனை கண்ணியப்படுத்து. வாசுகை இலா ஹதீசிஹி, அவனுடன் பேசுவதன் பக்கம் செவிசாய், அதாவது அவனுடைய பேச்சின் பக்கம் நீ செவிசாய். வஜஅலன்னஹு, மேலும் நிச்சயமாக அவனை நீ ஆக்கு, யஷ்உரு உணரக்கூடியவனாக, கன்னஹு ஃபி மன்சிலிஹி வபைன அஹ்லிஹி, அவனுடைய வீட்டில் அவனுடைய வீட்டாரிடம் இருப்பவனை போன்று உணரக்கூடியவனாக நீ அவனை ஆக்கு. வைதா அராதல் இன்சிராஃப, அவன் திரும்பி செல்ல நாடினால், ஃபஷய்ய அன்னஹு இலல் பாபி, வாசல் வரைக்கும் சென்று நிச்சயமாக நீரான் அவனை வழி அனுப்பு. ஷய்ய அன்னஹு வஷ்குர் அன்னஹு, நிச்சயமாக நீரான் அவனுக்கு நன்றி செலுத்து. அலா ஜியாரத்தி ஹி, அவனுடைய சந்திப்பின் மீது, அவன் சந்தித்ததுக்காக அவன் சந்தித்ததுக்காக அவனுக்கு நன்றி செலுத்து. வர்ஜு, எதிர்பாரு, ஐயவுத இலா ஜியாரத்திக ஃபில் ஃபுரஸில் கரீபதி, சமீபமான சந்தர்ப்பங்களில். ஃபுர்ஸா என்ற சொல்லுடைய பன்மைதான் ஃபுரஸ். ஃபுர்ஸா என்றால் சந்தர்ப்பம். சமீபமான சந்தர்ப்பங்களிலே உன்னை சந்திப்பதற்கு, அவன் மீளுவதற்கு எதிர்பாரு, அதாவது சமீபத்தில் உங்களை அவன் சந்திப்பதை எதிர்பாருங்கள் என்ற அர்த்தம். இந்த பயிற்சியை நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள். தம்ரீன் சானின் இரண்டாவது பயிற்சி, ஹாத்தி அம்ர குல்லி ஃபியாலி மினல் அஃபால் மாதியத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய இறந்த கால வினைச்சொற்களில் ஒவ்வொரு வினைச்சொல்லையும் நீ கொண்டு வா. ஹாத்தி, அதாவது அம்ர குல்லி ஃபியாலில், ஒவ்வொரு வினைச்சொல்லுடைய ஏவல் வினையையும் கொண்டு வா. மினல் அஃபாலில் மாதியத்தி ஆத்தியத்தி, வரக்கூடிய இறந்த கால வினை சொற்களிலிருந்து ஒவ்வொரு வினைச்சொல்லுடைய ஏவல் வினையும் குறிப்பிடு. பிஹைது யக்கூனு மர்ரத்தன், அது ஒரு விடுத்தம். மபனியன் அல சுகூனி, அந்த ஏவல் வினை சுகூன் மீது மபனியாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மர்ரத்தன் அலல் பத்திஹி, இன்னொரு விடுத்தம் பத்தின் மீது மபனியாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மர்ரத்தன் அலா ஹதுஃபின் நூனி, இன்னொரு விடுத்தம் நூன் நீக்கப்பட்டதன் மீது மபனியாக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். கதப எழுதினான், ஃபஹிம விளங்கினான், எஜித்தஹத முயற்சித்தான், இஸ்தஃபம விளங்க தேடினான். தம்ரீனுன் சாலிசுன் மூன்றாவது பயிற்சி, ஹாத்தி அஃபால் அம்ரி மினல் அஃபாலில் முலாரியத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய நிகழ்காலம் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வினை சொற்களில் இருந்து ஏவல் வினைகளை கொண்டு வா. மால் முஹாஃபலத்தி, பாதுகாப்பதுடன், அலா மத்தசல பிஹா, அவற்றுடன் சேர்ந்து வந்ததை பாதுகாப்பதுடன். இங்கானத் முத்தசிலத்தன் பிஷையின், ஏதாவது ஒன்றுடன் அவைகள் சேர்ந்து வருமாக இருந்தால், அவை எவற்றுடன் சேர்ந்து வந்திருக்கிறதோ அவற்றை பாதுகாப்பதுடன் பின்வரக்கூடிய அஃபால் முலாரியாவிலிருந்து அஃபாலுல் அம்ரை ஏவல் வினைகளை குறிப்பிடு. வபையின், மேலும் தெளிவுபடுத்தி, அலா ஐ ஷெயின் யுபுனா குல்லு ஃபியலி அம்ரின் தாத்திபிஹி, நீ கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஏவல் வினையும் எதன் மீதும் மபனியாக்கப்படும் என்பதையும் குறிப்பிடு. அஃபால் முலாரியா என்று இங்கு வரக்கூடியவைகளில் யஹ்தி வழிகாட்டுகிறான், எஜிலிசானி அவர்கள் இரான்கள் உட்காருகிறார்கள், எஷ்ரபூன அவர்கள் பல ஆண்கள் குடிக்கிறார்கள் எதையாவது ஒன்றை, தனாமீன நீ ஒரு பெண் தூங்குகிறாய், எல்லாபுன அவர்கள் பல பெண்கள் விளையாடுகிறார்கள், எக்துபு அவனொரு ஆண் எழுதுகிறான். தம்ரீன் ராபியா நான்காவது பயிற்சி, ஹவ்விலில் ஜும்லத்தல் ஆத்தியத்த இலா ஹிதாபில் இஸ்னைனி சும்ம ஜமாத்தி துக்கூரி சும்ம இலா ஹிதாபில் முஃப்ரதத்தில் முஅன்னசதி, அதாவது
வரக்கூடிய வாக்கியத்தை நீ திருப்பு. இலா ஹிதாபில் இஸ்னைனி, இரு ஆண்களை குறிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும், முன்னிலை முஹாத்தபை குறிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். சும்ம ஜமாத்தி துக்கூரி, பின்பு பல ஆண்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடியதாக. பின்பு இலா ஹிதாபில் முஃப்ரதத்தில் முஅன்னஸதி, ஒரு பெண் ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியதாகவும் முன்னிலையில் முஹாத்தபத்தாகவும் இருக்கக்கூடியதாக திருப்ப வேண்டும். வபையின் நவ் அபினாய் ஃபிஅலைஹா ஃபி குல்லி ஹாலின், ஒவ்வொரு நிலைமையிலும் அதனுடைய அந்த வாக்கியத்துடைய 2 வினைச்சொற்களுடைய மபனியுடைய வகையையும் குறிப்பிடும். எங்கே நீங்கள் இந்த வாக்கியத்தை பார்க்கலாம். இஸ்மா நுஸ்ஹத் தபீபி வாமல் பிஹி. இஸ்மா நீ செவிசாய், நுஸ்ஹத் தபீபி மருத்துவருடைய உபதேசத்தை, வாமல் பிஹி அதை கொண்டு நீ செயற்படு. இஸ்மா நீ அதாவது இஸ்மா என்பது ஒரு ஆணை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. நுஸ்ஹத் தபீபி மருத்துவருடைய உபதேசத்தை நீ செவிசாய், உபதேசத்துக்கு செவிசாய், வாமல் பிஹி மேலும் அதை கொண்டு அமல் செயற்படு. இங்கு 2 வினை சொற்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். இஸ்மா ஒன்று, அடுத்தது யாமல். இந்த 2ஐயும் ஹிதாபுல் இஸ்னைனுக்கும் ஜமாத்து துக்கூருக்கும், அடுத்தது ஹிதாப் அல் முஃப்ரதத்தில் முஅன்னஸாவுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். தம்ரின் ஹாமிஸ், 5வது பயிற்சி. அதில் 6 பகுதிகள் இருக்கின்றன. கொஞ்சம் அவசரமாக சொல்லுகிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஈத்தி பி சலாத்தி ஜுமலின் எப்ததி குல்லு மின்ஹா பி ஃபியாலி அம்ரின் மபனின் அல சுக்கூனி. 3 வாக்கியங்களை கொண்டு வா. அவை ஒவ்வொன்றும் ஏவல் வினையை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும், சுக்கூன் மீது மபனியாக்கப்பட்ட. ஈத்தி பி சலாத்தி ஜுமலின் எப்ததி குல்லு மின்ஹா பி ஃபியாலி அம்ரின் மபனியின் அலல் ஃபத்தஹி, ஃபத்தஹி மீது மபனியாக்கப்பட்ட ஏவல் வினையை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 3 வாக்கியங்களை கொண்டு வா. ஈத்தி பி சலாத்தி ஜுமலின் எப்ததி குல்லு மின்ஹா பி ஃபியாலி அம்ரின் மபனியின் அல ஹதுஃபில் அலிஃபி, அலிஃபை நீக்குவதன் மீது மபனியாக்கப்பட்ட ஏவல் வினையை உள்ளடக்கிய 3 வாக்கியங்களை கொண்டு வா. அதாவது ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்கியமும் ஃபியாலு அம்ரை கொண்டு ஏவல் வினையை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அதில் அந்த ஒவ்வொரு ஏவல் வினையும் முறையாக சுக்குன் மீது அல்லது ஃபத்தஹின் மீது அல்லது ஹதுஃபுல் அலிஃப் மீது மபனியாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஈத்தி பி சலாத்தி ஜுமலின் 3 வாக்கியங்களை கொண்டு வா. குல்லு மின்ஹா, அது எபுத்ததி குல்லு மின்ஹா அவற்றில் உள்ள ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும். பிஃபியாலி அம்ரின் மபனியின் அலா ஹதுஃபில் வாவி, வாவை நீக்குவதன் மீது மபனியாக்கப்பட்ட ஏவல் வினையை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 3 வாக்கியங்களை கொண்டு வா. ஈத்தி பி சலாத்தி ஜுமலின் எப்ததி குல்லு மின்ஹா பிஃபியாலி அம்ரின் மபனியின் அலா ஹதுஃபில் யாய், யாவை நீக்குவதன் மீது மபனியாக்கப்பட்ட ஏவல் வினையை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 3 வாக்கியங்களை கொண்டு வா. ஈத்தி பி சலாத்தி ஜுமலின் எப்ததி குல்லு மின்ஹா பிஃபியாலி அம்ரின் மபனியின் அலா ஹதுஃபின் நூனி, நூனை நீக்குவதில் மபனியாக்கப்பட்ட ஏவல் வினையை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அல்லது ஆரம்பிக்கக்கூடிய 3 வாக்கியங்களை கொண்டு வா. அடுத்தது தம்ரீன் ஃபில் இன்ஷா. தம்ரீனுன் ஃபில் இன்ஷா ரகம் 6, 6வது இலக்கத்தில் உள்ள பயிற்சி. ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே உள்ள பயிற்சி. முதலாவது, ஹாத்தி சலாத ஜுமலின் தாமுரு ஃபிஹா ஹாதிமத்தன் பி சலாசத்தி ஆமாலின் தஹ்தசு பி ஹுஜரத்தி தாமி. உணவு அறையை கொண்டு சொந்தமான 3 செயல்களை கொண்டு ஒரு ஹவுஸ்மேட், அதாவது ஒரு ஹாதிமா, ஒரு வேலைக்காரிக்கு நீ கட்டளையிடக்கூடிய 3 வாக்கியங்களை கொண்டு வா. 3 வாக்கியங்கள் வர வேண்டும். அவற்றில் ஏவல் வினை வர வேண்டும். அந்த ஏவல் வினை எதுவாக இருக்க வேண்டும் என்றால், உணவு அறையில் உடன் சம்பந்தப்பட்ட 3 வேலைகளை வேலைக்காரிக்கு கட்டளையிடக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது, அந்த 6வது பயிற்சியிலே ஹாத்தி சலாச ஜுமலின் 3 வாக்கியங்களை கொண்டு வா. தாமுர் ஃபிஹா அஹவைக்க, உமது 2 சகோதரர்களை அந்த 3 வாக்கியங்களில் நீ ஏவுகிறாய், அவர்களுக்கு கட்டளையிடுகிறாய். பி சலாசத்தி அமாலின் துக்சிபுல் ஜிஸ்ம செஹதன், உடலுக்கு ஆரோக்கியத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய 3 வேலைகளை கொண்டு
உமது இரு சகோதரர்களுக்கு அந்த 3 வாக்கியங்களில் நீ கட்டளையிடுகிறாயே அப்படியான 3 வாக்கியங்களை கொண்டு வா. ஹாத்தி சலாத ஜுமலின் 3 வாக்கியங்களை கொண்டு வா. தாமுரு ஃபீஹா அஸ்திகாக அவற்றில் உமது நண்பர்களுக்கு நீ கட்டளையிடுகிறாய். பி சலாசத்தி ஆமாலின் துக்ஸிபுஹும் ரிலா ஆபாயிஹிம் அவர்களுடைய பெற்றோர்களுடைய தந்தைமார்களுடைய பொருத்தத்தை அவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய 3 வேலைகளை கொண்டு நீ கட்டளையிடக்கூடிய அந்த விதத்தில் அந்த 3 வாக்கியங்கள் இருக்க வேண்டும். நண்பர்களுக்கு கட்டளையிட வேண்டும். தம்ரீனுன் ஃபில் இஅராப் ரக்கம் 7 7வது, அதாவது கடைசி, இந்த பாடத்தில் கடைசி பயிற்சி இஅராபிலே ஒரு பயிற்சி. அதில் முதல் பிரிவு நமூதஜ் மாதிரி. உருஜுல் ஹைர நலவை எதிர்பாரு. உருஜு அதாவது ரஜா எர்ஜு ரஜான் என்பதில் வரக்கூடியது. ரஜா என்றால் எதிர்பார்த்தான். அதிலிருந்து உருஜு ஃபேலுல் அம்ர். ரஜா எர்ஜு ரஜான் ஃபஹுவ ராஜின் வ ருஜிய யுர்ஜா ரஜான் ஃபஹுவ மர்ஜூன் அல்லம்ரு மின்ஹு உருஜு. அஜ்னாஸ் படி சர்வ் செய்வதாக இருந்தால் எப்படித்தான் சர்வை சொல்ல வேண்டும். இல்மு சர்வ் சொல்லிலக்கணத்தில் அவற்றை நீங்கள் படிக்க வேண்டும். உர்ஜு ஃபியாலு அம்ரின் மபனியுன் அலா ஹத்ஃபில் வாவி. அல் ஹைர நலவை எதிர்பார். அல் ஹைர மஃபூலும் பிஹி மன்சூபுன் பில் ஃபத்ஹதி. இன்தபிஹு லித்தர்சி பாடத்துக்கு விழிப்பாகுங்கள். பாடத்துக்கு விழிப்பாகுங்கள். பொதுவாக எதை கற்பதாக இருந்தாலும் வாசிப்பதாக இருந்தாலும் செவியேற்பதாக இருந்தாலும் சிந்தனை சிதறாத விதத்தில் நீங்கள் செவியேற்க வேண்டும். டிவியை பார்த்து கொண்டு அல்லது மொபைல் ஃபோனில் விளையாடி கொண்டு அங்குமெங்கும் வெவ்வேறு வேலைகளுடன் சம்பந்தப்பட்டு செவியேற்றாலோ அல்லது வாசித்தாலோ அல்லது எழுதினாலோ அதில் கிரகித்தல் இருக்காது. உச்சகட்ட பயன்பாட்டை நீங்கள் அடைந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். இன்தபிஹுல் இத்தர்சி பாடத்துக்கு விழிப்பாகுங்கள். பாடத்தின் பக்கம் இன்தபிஹு என்பது ஃபியாலு அம்ரின் மபனியுன் அலா ஹத்ஃபின் நூனி வல் வாவு ஃபாயிலுன் மபனியுன் அல சுகூனி. லித்தர்சி அல்லாம் ஹர்ஃபு ஜர்ரின் மபனியுன் அல் கஸ்ரி வத்தர்சி மஜ்ரூருன் பில்லாமி வலாமத்து ஜர்ரிஹி அல் கஸ்ரா. அடுத்ததாக ஆரிபில் ஜுமல் அல் ஆத்தியத்தை வரக்கூடிய வாக்கியங்களுக்கு ஏராபு சொல்லு. நாங்கள் இந்த வாக்கியங்களை வாசித்து பொருளை மாத்திரம் பார்ப்போம். நீங்கள் அடுத்த பாடத்துக்கு வரும்பொழுது ஏராபு சொல்லி பாருங்கள். எம் தத்தி அல் ஜவாத குதிரையில் ஏறி பயணம் செய். குதிரையில் பயணம் செய். இம்ததி இம்திதா அன் என்ற சொல். இம்ததா என்றால் ரகிப என்ற அர்த்தம். யுகசில் அன்ன அல் மலாபிச ஆடைகளை நிச்சயமாக நீ ஒரு ஆண் கழுவு. அத்வைமல் ஃபுகரா கடும் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் 2 ஆண்கள் உணவளியுங்கள். யுகத்தி ஃபன்னல் அஸ்ஹார மலர்களை நிச்சயமாக நீ ஒரு ஆண் கொய்யவும் என்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய உதாரணம். எனவே இன்றைய பாடம் முடிவடைகிறது. இந்த பாடத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் தலைப்பு வளமை போன்ற, அடுத்தது அல் அம்சிலா உதாரணங்கள், அதனை அடுத்து அல் பஹ்ஸ் விளக்கம், அல் கவாயித், அதனை தொடர்ந்து விதிகள், அதுக்கு பிற்பாடு இந்த 7 பயிற்சிகளையும் 7 தம்ரீன்களையும் எவ்வாறு செய்வதென்ற வழிகாட்டல் செய்யப்பட்டது. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு வரும்பொழுது இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு வாருங்கள், முயற்சி செய்து பாருங்கள். கொஞ்சம் அயராது நீங்கள் உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இலட்சியத்தை நீங்கள் அடைவதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக கஷ்டப்பட்டாக வேண்டும். உலகத்தில் மிக பெரும் சாதனைகள் புரிந்த பலர் இரவு பகலாக தொடர்ச்சியாக நிராசையடையாமல் முயற்சித்ததனுடைய பிரதிபலன்தான் அவர்கள் அந்த இலக்குகளை அடைந்தார்கள், சாதித்தார்கள் என்ற அமைப்பிலே அரபு மொழியை நீங்கள் குர்ஆனை விளங்குவதற்காக படிக்கிறீர்கள் அல்லது தொழில் ரீதியாக நீங்கள் இந்த பாஷையை படித்து பல முன்னேற்றங்களை அடையலாம். எனவே இந்த
பயணத்தில் எம்முடன் கூட இருங்கள். எமக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். இந்த வீடியோ கிளிப்புகளை ஷேர் பண்ணுங்கள். உலகின் கடல் கடந்த நாடுகளிலும் பலரும் படிப்பார்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள் பயனடைவார்கள். அதன் மூலமாக எனக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்ற விடயத்தை கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.